வண்டி வாட்டர் வாஷ் பண்ணும்போது பாருங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நல்லா பண்ணாங்க. அது ரெகுலரா போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம ஷாப்புக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. இவர் தான் அந்த கெஸ்ட்டு. யாருன்னு தெரிகிறதா? இல்ல கருமாத்த பூமரான்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதான். ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ரேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த விளாக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, வண்டி நம்ம வாட்டர் வாஷ் விட போகிறோம். எஸ், எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க ரொம்ப நாளாக இந்த மாதிரி வந்து வண்டி எங்கே தாண்டா வாட்டர் வாஷ் விட்றேன், எங்கே தான் வண்டியை வாட்டர் வாஷ் விட்றேன்னு சொல்லி எல்லோரும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ்லாம் போடும்போது கேட்டுகிட்டே இருப்பீங்க, எங்கடா விட்ற வண்டி வாட்டர் வாஷு சொல்லி. சரி, அதனால தான் வந்து இன்னைக்கு வண்டி அப்போ வாட்டர் வாஷ் விட்டுட்டு, ஏன்னா வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குங்க, சரின்னு சொல்லி போய் வாட்டர் வாஷ் விட்டு உங்களுக்கு அந்த பிளேஸை காட்ட நீங்களும் வந்து செக்அப் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும் அந்த கடையும், ரொம்ப அழுக்காக இருக்கு வண்டி. ஸோ யா, இந்த vlog வண்டி வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட வாய்ஸ் எப்படி இருக்கு गाइस? உங்களுக்கு நல்லா இருக்கா? இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுமா, ஸ்டெபிலைஸ் பண்ணுமா? ஏன்னா இன்னும் ஒரு vlog போட்டேன், ஒரு ரீல்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க. அது பண்ணும்போது வாய்ஸ் ரொம்ப வந்து சரியா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணணும். இதோட வந்து பக்காவாக எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோட பக்காவாக வேணும்னா ஒயிட்டு தான் போய் ஆகணும், அதுதான். ஸோ இந்த ஈசிஆர், அதாவது இந்த வாட்டர் வாஷ் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஈசிஆர் இருக்குல்ல, இந்த ஈசிஆர் சிவாஜி ஸ்டாச்சு தாண்டி போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஸ்டெச்சு வரும், ஸ்ட்ரெயிட்டான ஸ்டெச்சு. அந்த ஸ்டெச்சுலாம் வந்து முன்னாடியே, அந்த ஸ்டெச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி லெஃப்ட், ஓகேவா? கடை வந்து சின்ன கடையா மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும் கடை. எப்படின்னா மற்ற வாட்டர் வாஷ் கடைனா போனா வச்சுக்கோங்க, பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வண்டியா இல்லை லேட் ஆகும் இது ஆகும்னு சொல்லி கழட்டி வரதான் ட்ரை பண்ணாங்க, தவிர்த்து பண்ணி விட மாட்டாங்க. நான் அப்பயும் வந்து எல்லாமே முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறேன் கூட சொல்கிறேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுற கூட சொல்கிறேன். ஆனால் இல்லை, வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறது லேட் ஆகும் அந்த இதை வச்சு சொல்லி கழட்டி விடுறது தான் ட்ரை பண்ணுறாங்க, தவிர்த்து இது பண்ண மாட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? இப்படிதான் வருவாங்க போல. எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னா சண்டைக்கு வருவாங்க. எங்க விட்டோம்? இங்க உங்க விடவே மாட்டுறாங்க. அதாச்சு வாட்டர் வாஷ் பண்ணவே மாட்டுறாங்க இங்கன்னு. நான் இந்த கடை வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், கலை அரசன் ரூபாய் KTM உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் வந்து இந்த கடையை சொன்னான். சரி, இந்த கடையில் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நல்லா பண்ணாங்க. அது ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் வந்து போகலாம்னு சொல்லி, இது வந்து முருகாப்பேட்டையிலேருந்து லெஃப்ட்டு எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டு ரோடு போனீங்கன்னா சிவாஜி ஸ்கொயர் வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்சுட்டா இருந்தாலும் நான் உங்களுக்கு வழி காட்டுறேன். எப்படி போறேன் கார் அழுசுக்கு போயான் இருக்கிற மண் எல்லாத்தையும் நாரி அழிச்சுட்டு போறான். நாரம் லெஃப்ட்லயும் ஓவர்டேக் பண்ணிடுறான். எப்படி விடுறான் பாருங்க அவன். நீங்களும் போனா சேஃபா போங்க. இந்த மாதிரி கார் ஓவர்டேக் பண்ணாதீங்க, ரொம்ப இன்னைக்கு இருக்காதீங்க. நம்ம வந்து நான் இருக்க வேண்டியதுதான். ஸோ கைஸ், அதான் என்னன்னா வந்து வண்டி ரொம்ப இருக்கா இருக்குங்க. சரி, அதான் வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லி எடுத்துருந்தது. சரியா விளாக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, அப்படியே விளாக் எடுத்துட்டு அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி வந்தேன். அப்படிதான் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வந்துச்சு. சரி, அதை வச்சுட்டு ஒரு விளாகும் போடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆக்சுவலாக கடை இருக்குன்னு தெரியல. காலிலேருந்து ஒரு 5 தடவை ஃபோன் பண்ண அவருக்கு கால் எடுக்கல. பட் கடை இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படி கடை இல்லைன்னா தான் நெக்ஸ்ட் விளாக் நெக்ஸ்ட் டே அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான் அந்த விளாக.
ஸோ கைஸ் இதுதான் நான் அந்த சொன்ன ஸ்ட்ரெச்சு. இதுதான் வந்து கோட்டைக்குப்பம். ரைட் சைடு போனால் கோட்டைக்குப்பம். அந்த கோட்டைக்குப்பம் ரோட்டு ஷார்ட்கட்டு. அப்படியே அங்கே வந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இதுதான் அந்த வாட்டர் வாஷ் கடை. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த வாட்டர் வாஷ் கடை. கடை மூடி இருக்குது, ஆனால் இப்படி தான் மூடி இருக்கும் கேட்டு. ஆனால் நீங்கள் ரைட் சைடு உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு கடை இருக்கும். கடை மூடி இருக்குங்க. ஃபோனே எடுக்காத போது தெரிஞ்சிருந்திருக்கணும். கடை மூடி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி ஓகே, இதுதான் இந்த கடை. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த சிவாஜி ஸ்கொயர் கோட்டைக்குப்பம் வரும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த ஷார்ட்கட்டு. இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஈஸியாக இந்த ஸ்ட்ரெச் ரோடு சொன்னால இது அதுதான். சரி ஓகே கைஸ், அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃபோன் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த vlog அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். The next day. காய்ஸ் வந்தாச்சு வாட்டர் ஷாப்புக்கு. நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. இவர் தான் அந்த கெஸ்ட்டு. யாருன்னு தெரிகிறதா? உன்னை எப்படி வந்து ஒரு கெஸ்ட் டீசெண்டா எவ்வளோ அழகா இன்ட்ரோ கொடுக்குறேன். ஆன் பண்ணல இன்னும். ஆன் பண்ணி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குடா. இதெல்லாம் போடக்கூடாது. கண்டிப்பா வந்து கட் பண்ணி வண்டி நிக்குது, இதோ பாருங்க வண்டி. காய்ஸ் இங்கே வேற ஒருத்தர் ஷையாக இருக்காரு. லெஃப்ட் சைடில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருல, அது வேற ரொம்ப ஷையாக. அதெல்லாம் இங்க இருக்காது. வா பட்டக்ஸ் அதெல்லாம் இருக்காது. இல்லையா கேக்கட்ட அவர்கிட்ட அதெல்லாம் இருக்காது. அவர் ரொம்ப ஷை டைப்பா இருக்காது கைஸ். ஆமா, இன்னும் வந்து வீடியோலாம் வர வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்றாரு. தள்ளவா தள்ள வேணாம், நீ காரியா தள்ள. அதுல இருக்க ஏதோ ஒரு பொண்ணு பொம்மை இருக்கு, அதுதான் தள்ளுவே. நீ எங்கன்னு சொல்லிட்டு போறான் பாரு அஞ்சுட்டு நான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு என்னடா எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு என்ன பண்ற? அது பண்றாங்க, ஸ்ப்ரே பண்றாங்கடா. அது ஏற்றம் எல்லாமே போயிடுச்சுடா. எப்படா போச்சு? நீ ஏதாச்சும் கை வச்சியா? நீ ஏதாவது கை வச்சு நோண்டி இருப்ப. நான் உண்மையை சொன்னா வந்து நம்ப மாட்டேன். என்ன நம்பு. நான் கூட வந்து வண்டிக்கு போறேன்னு சொன்னோன்னு உன் கூட உன்னை நம்பி வந்த நீ என்னன்னா என்ன நம்ப மாட்டேன். என்ன ஒண்ணு என்னடா நம்பல? நான் போய் ஆஃப் பண்ணா சொல்றேன் தெரியுமா? ஆஃப் பண்ண ஸ்ட்ரைட் ஆஃப் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல கருமாஸ்த பூமரான்னு கேள்விப்பட்டுக்கிறியா? என்ன கருமாஸ்த பூமரா? நீ அங்க பேசுறது நான் என்ன சொன்னா இப்ப எது வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னே தெரியலடா. இப்ப கூட பாரு, நான் பேசுறதுக்கு என்னன்னே காலை வாங்க மாட்டேங்கிறேன். இப்ப நான் சொல்ற மாதிரி டைலாக் எனக்கு மைண்ட் இருக்குடா. என்னடா பண்றது? அவ்வளவு தூரம் அவரு பேசினாரு. அவர் வேலை விட்டதுலாம் வந்துட்டு நம்மகிட்ட பேசினாரு. அவரோட டைமிங் வேஸ்ட் ஆகிட்டு. அவர் டைம் 2 நிமிஷம் தான் டைம் வேஸ்ட் ஆகுது. எல்லாத்தையும் பார்த்தல, கேமரா ஆன்ல தான் பார்த்து இருக்கணும்ல. ஆனா சீரியஸா ஆன்ல தானே வச்சுக்கணும். ஃபுல்லா அந்த டைம் லேப்ஸ்ல போறதுக்கு ஆன்ல தானே வச்சுட்டு போனேன். எப்படி நான் சொன்னதும் உனக்கு பழிச்சுத்தோ. ஒரு நாள் ஒரு குசு வந்து கடிச்சு அது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும் ஒரு நாள். அவ்வளோதான், இதுதான் vlog. இதில் பாருங்க எவ்வளோ இது வருதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் தான் வரப்போகுது. அவர் பேசுறதெல்லாம் எனக்கு அதான் இந்த vlog. See you in the next video.
வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் நதியினிலே ஓடம்